கடாய் வச்சுருக்கிறேன். அடுப்பு பற்றி வச்சுக்கலாம். காரக்குழம்பு எப்படி வைக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெந்தயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பொடி வெங்காயம் கொஞ்சம் உரிச்சி வச்சுருக்கிறேன் குழம்பு தக்கன. அப்புறம் பூண்டு ஒரு 5-6 பூண்டு பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக காரக்குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கடுகு எல்லாம் நல்லா கொஞ்சம் இதாகிட்டு இப்போ கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புளி ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் இந்த குழம்புக்கு தக்கன கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். காரணத்தான் மறுபடியும் போட்டுக்கலாம். இது கொதிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2 தக்காளி அரைச்சி ஊற்றலாம். கொதிச்சிருச்சு. இதில் 2 தக்காளி அரைச்சிருக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன தக்காளியாக இருந்ததுனால ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 4 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 போதும். இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளி கரைச்சி ஊற்றியாச்சு. 2 தக்காளி இது அரைச்சி போட்டாச்சு. சால்ட்டு போட்டாச்சு. இப்போ இதில் ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 ஸ்பூன். ஒன்றரை ஸ்பூனு ஆச்சி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ ஒரு பிஞ்சு அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். காரம் அவ்வளோவா தேவையில்லை. காரம் அவ்வளோ சேர்க்க மாட்டோம் நாங்கள். அதனால் சாம்பார் தூள் ஆச்சி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஒரு 1.5 ஸ்பூன். காரக்குழம்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், சாம்பார் தூள் 1.5 ஸ்பூன். இது குட்டி ஸ்பூனாக இருக்குது மல்லித்தூளுக்கு. அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுவும் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக பூண்டு வெங்காயம் எல்லாம் தாளித்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து புளி கரைச்சி ஊற்றி 2 தக்காளி அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், சாம்பார் தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 2.5 ஸ்பூன் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால இப்போ இது சால்ட்டெல்லாம் போட்டாச்சு. நல்லா இது கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றியாச்சு. கொதிக்கட்டும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு எண்ணெய் பாருங்கள் இப்படி பிரிஞ்சு இருக்குது. இப்போ இந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். காலையில் சாப்பாடு ரசம் வச்சிட்டேன். இப்போ காரக்குழம்பு வாழைக்காய் வெந்துட்டுருக்குது. அதை என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காரக்குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.